நம்ம இப்போ எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா கொடச்சாத்திரி மலை, கர்நாடகாவில் ஷிமோகா மாவட்டத்தில் உங்களுக்கு இருக்கிற கொடச்சாத்திரி மலை மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது. இந்த மலையில் இருக்க ஆதி மூகாம்பிகை தான் நான் பார்க்க போகிறோம். தாய் மூகாம்பை மாதிரி ஆதி மூகாம்பிகை. ஆதி மூகாம்பிகைனா கலைமகள், அலைமகள், மலைமகள் எல்லாம் ஒரு சேர இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல தான் வந்து ஆதிசங்கருக்கு தாயார் காட்சி கொடுத்தாங்க. சொர்ண ரேகையுடன் சுயம்பாக காட்சி கொடுத்தாங்க சொல்லுவாங்க. அந்த போகிற இடம்லாம் ட்ரெக்கிங்லாம் அவ்வளோ வந்து மேடு பள்ளமாக ஒரு ஆபத்தான வளைவுகளாக இருக்கும். அவங்க ரொம்ப வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணி அவங்க ஜீப்பை ஓட்டிக்கிட்டு கொண்டு போய் அந்த இடத்துல நம்மளை சேர்த்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக அதிசயமாக இருந்துச்சு. வர்ற பாதை அகோபிலம் போகிற பாதையும் இப்படித்தான் இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் இருந்துச்சு. அந்த மலை அடிவாரத்தில் போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம வந்து அந்த சன்னதியை அடையும் பொழுது நம்ம ட்ராவல் பண்ண வந்த வழியே மறந்து போகுது. இந்த சுற்றி மலை எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல கீழே அடிவாரத்தில் தான் உங்களுக்கு அவங்க தாயார் சன்னதி இருக்குது. அதுக்கப்புறம் மேலே நம்ம ட்ரெக்கிங் போனாலும் போகலாம். இதுதான் வந்து கருவறை. இந்த கருவறையில் தான் பாருங்கள் 3 பேர் இருக்கிறாங்கள, சிலை வச்சுருப்பாங்க. நடுவில் தாராபாத்துலேருந்து உங்களுக்கு அபிஷேக தண்ணி சொட்டுன்னு ஒழுகிட்டு இருக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு ஸ்வர்ண ரேகையுடன் கூடிய சுயம்பு. நீங்கள் தரிசனம் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம உங்களுக்கு கர்நாடக மாநிலத்தில் ஷிமோகாவில் இருக்க உங்களுக்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்க கொடச்சாத்திரியில் இருக்க ஆதி மூகாம்பிகை, மூல மூகாம்பிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் நம்ம தரிசனம் பண்ண வந்திருக்கோம். இந்த இடத்துல ஆதிசங்கருடைய சிலையும் சிறுசாக வச்சுருப்பாங்க. ஆதிசங்கராச்சாரியனை எழுதியிருப்பாங்க. நீங்கள் மலைக்கு மேலே போனாலும் உங்களுக்கு ஆதிசங்கருடைய ஆசிரமம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அங்கே இருக்க பூவெடுத்து அவங்களுக்கு வந்து அர்ச்சனை பண்ணி அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி தாய் மூகாம்பிகை குங்குமத்தை வாங்கிட்டு வந்தோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து இங்கே வந்து மூவரையும் ஒரு சேர தரிசித்த ஆதிசங்கரையும் தரிசித்து அவங்க மூவரையும் தரிசித்து சுயம்பு லிங்கத்தையும் நம்ம தரிசிக்கிறது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அதான் நான் போனது உங்களுக்கும் அப்படியே பகிர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். இன்னும் இந்த வீடியோவை வந்து எப்படி இந்த இடத்துக்கு போகணும், ட்ராவலுடைய அனுபவங்கள், இந்த ஜீப்பில் போனது, இடையில எங்கெங்கே நிப்பாட்டினாங்க, அந்த இடத்துல நாங்கள் நின்று அந்த இயற்கை எழில ரசித்தது, அதுக்கு தாய் மூகாம்பியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறோம் இல்லையா ட்ரெக்கிங், எல்லாமே உங்களுக்கு நான் தனி வீடியோவாக கொடுத்துருக்கேன். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் போய் பார்த்துட்டு கிளிக் பண்ணால் ஃபுல் வீடியோ பார்க்கலாம். எவ்வளோ அருமையாக இருக்காங்க பாருங்கள். முப்பெருந்தேவியர் இங்கே வந்து அன்னதானமும் போடுறாங்க. மேலே ஏறிட்டு வந்து ரொம்ப வந்து பசியோடு சாப்பிட்டா அன்னதானம், சாதம், சுட சாதம், ஸ்வீட்டுக்கு ஒரு பாயாசம், சாம்பார் எல்லாம் இருக்குதுங்க. அருமையான இடம். கண்டிப்பாக இதை பாருங்கள். ஃபுல் வீடியோவை நீங்கள் பாருங்கள். இன்னும் உங்களுக்கு அருமையாக இருக்கும். நம்மளால் போக முடியாத போது இந்த மாதிரி வீடியோவில் பார்த்தா நமக்கு அது சந்தோஷமாக இருக்கும்ல. கண்டிப்பாக போய் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.